Good morning, students. Already we have seen up to the sex determination in maize in the lesson of chromosomal basis of inheritance, isn't it? So today we are going to see about the mutation, the only topic remaining in that lesson, mutation and ploidy. Okay, mutation அப்படின்றது என்னது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? சடன் சேஞ்சஸ் அக்கரிங் இன் த குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அதாவது குரோமோசோமல் அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியோடைடு சீக்வன்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு சடன் சேஞ்சஸ். இட் மே பி ஸ்பான்டேனியஸ் ஆர் இட் மே பி நேச்சுரல். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இயற்கையாகவே நடக்கும். பை த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் மியூட்டேஷன்ஸ் நடக்கலாம். இல்லை அப்படின்னா some chemical products or physical mutagenic agents will be inducing the mutations. Okay, so mutation அப்படின்றது என்னது? genetic variation among individuals provides the raw material for the ultimate source of evolutionary changes. Mutation and recombination are the two major process responsible for genetic variation. ஸோ ஒரு மரபியலில் வந்து மாறுபாடு ஏற்படுது அப்படின்னா எங்கே ஏற்படும் அப்படின்னா அந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரில் வந்து இல்லை அந்த குரோமோசோம்லேயோ அந்த ஜீன்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்துலையோ அந்த நியூக்ளியோடைடு சீக்வன்ஸில் வந்து மாறுபாடு ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்பட்டது அப்படின்னா தான் வந்து என்னாகும்? ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும். அது எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா மியூட்டேஷன் அண்டு ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் அப்படின்றது என்னது? ஆல்டர்டு ஜீனோம் இல்லையா, ஃபாரின் டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸை வந்து டிஎன்ஏவோட அட்டாச் பண்ணுறது தான் அட்டாச் பண்ணி புதிய உயிரினம் உருவாக்குறது, அது ரீகாம்பினேஷன். மியூட்டேஷன் அப்படின்றது sudden changes occurring in the chromosomal sequences, okay, or nucleotide sequences. A sudden change in the genetic material of an organism is called mutations. The term mutation was introduced by Hugo de Vries while he was studying on the plant evening primrose Oenothera lamarckiana and proposed mutation theory. முதல்ல வந்து சடன் சேஞ்ச் நடக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு ஆர்கானிசத்தோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை ஜீனோமில் வந்து ஒரு சடன் சேஞ்ச் நடக்குதுன்றதை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஹியூகோ டி விரீஸ் அப்படின்றவர் 1901 கண்டுபிடிச்சார். அவர் எந்த பிளான்ட்டில் கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஈவினிங் பிரைம் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்தி மந்தாருன்னு சொன்னோம்ல, ஈவினிங் பிரைம் ரோஸ் வந்து ஈனோத்திரா லாமார்க்கியானா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் வந்து கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஹி ஹாஸ் ப்ரப்போஸ்ட் தி மியூட்டேஷன் தியரி. ஸோ there are two broad types of changes in genetic material. They are point mutation and chromosomal mutations. So mutationsல வந்து என்ன இருக்குது அப்படின்னா chromosomal mutation or point mutation. அதுக்கு முன்னாடி மியூட்டேஜனை தோற்றுவிக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா மியூட்டாஜென்ஸ். agents which are responsible for mutation are called mutagens that increase the rate of mutations. ஸோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மியூட்டேஷன் வந்து தோற்றுவிக்கும் இல்லையா. ஸோ மியூட்டேஷன் அப்படின்றது வந்து அக்கார்டிங் டு த மியூட்டேஷன் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் க்ரிட்டீரியாவில் டிபெண்டிங் ஆன் த கைண்ட் ஆஃப் செல் இன் விச் மியூட்டேஷன்ஸ் அக்கர், அதை பொறுத்து வந்து சொமேட்டிக் மியூட்டேஷன் அண்ட் ஜெர்மினல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொமேட்டிக் செல்ஸில் வந்து அதாவது உடல செல்களில் வந்து திடீர்னு ஏதாவது குரோமோசோமில் பிறழ்ச்சி ஏற்பட்டால் அது வந்து சொமேட்டிக் மியூட்டேஷன். ஜெர்மினல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, செக்ஷுவல் செல்ஸில் ஏற்படக்கூடிய மியூட்டேஷன் ஜெர்மினல் செல். அதே மாதிரி ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ஆர் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பான்டேனியஸ் அப்படின்றது என்னென்னா பை த என்விரான்மெண்டல் கண்டிஷன் நேச்சுரலாகவே மியூட்டேஷன்ஸ் நடக்கும். ஒரு சடன் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா மியூட்டேஷன்ஸ் நடக்கும், அது வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்ஸ். இன்டியூஸ்டு மியூட்டேஷன் அப்படின்னாக்குள்ள பிளான்ட் ப்ரீடிங்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இம்ப்ரூவிங் த கிராப் வெரைட்டி, அது பிளான்ட் ப்ரீடிங்கில் படித்தோம் இல்லையா, டு இம்ப்ரூவ் தி வெரைட்டி ஆஃப் த கிராப்ஸ் அல்லது நியூ கிராப்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா அங்கே வந்து அந்த மியூட்டேஷனை வந்து பை கெமிக்கலாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெமிக்கலாகவோ ஃபிசிக்கலாகவோ மியூட்டேஷனை வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா மியூட்டாஜென்ஸ். வாட் இஸ் த மியூட்டாஜென்ஸ்? மியூட்டாஜென் அப்படின்றது என்ன? ஏஜென்ட்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மியூட்டேஷன் ஆர் கால்டு மியூட்டாஜென்ஸ் தட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் mutations. Okay, so mutations can occur either spontaneously or induced. The production of mutant that through exposure of mutagens is called mutagenesis and the organism is said to be mutageneticized. அதாவது மியூட்டேஷன் மூலமாக வந்து உருவாகக்கூடிய அந்த மியூட்டாஜென்ஸ்க்கு வந்து என்ன பேர்? மியூட்டாஜெனிசிஸ்னு பேர். அந்த ஆர்கானிசம்க்கு என்ன பேர்? மியூட்டாஜெனிசைஸ்டு அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மியூட்டேஷன் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்றோம் இல்லையா, அது வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ன்றது
பின்னாடி நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த 2 general classes ஆஃப் மியூட்டேஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ் சொன்னோம் அப்படின்னா, பாயிண்ட் மியூட்டேஷன் ஆர் குரோமோசோமல் மியூட்டேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ அதாவது பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு சிங்கிள் பேஸ் பேரோ அல்லது அந்த பேஸ் பேரில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ்லேயோ நடக்கக்கூடிய அந்த மியூட்டேஷன்ஸுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு பேர். ஸோ ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செக்மெண்ட்ஸே அந்த நியூக்ளியோடைடு சீக்வன்ஸே வந்து இடம் மாறும். அதுதான் வந்து என்னது குரோமோசோமல் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட், அந்த டிஎன்ஏவோட செக்மெண்ட்டே வந்து என்னாகும், இட் மே பி மியூட்டேஷன்ஸ் மூலமாக சம்டைம்ஸ் டெலீட் ஆகும், இல்லை அடிஷன் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன அதுதான் வந்து என்னது குரோமோசோமல் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் அதர்வைஸ் கால்டு குரோமோசோமல் அபரேஷன்ஸ். அபரேஷன்ஸ் அப்படின்னு என்ன, குரோமோசோம்கள் பிறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, விச் வைல்டு டைப் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் ஆகிறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்லேஷன். அந்த ப்ரோட்டீனில் வந்து கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடான் அப்படின்றது என்னென்னா 3 அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் உருவாக்கும். அதுதான் வந்து என்னது கோடான். ஓகே. ஸோ அது மாதிரி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா மியூட்டேஷன். இங்கே வந்து நோ மியூட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ மியூட்டேஷன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னது நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வந்து எந்த மாறுதல்களுமே ஏற்படலை. அதுதான் வந்து நியூக்ளியோடைட் நோ மியூட்டேஷன்ஸ். அதே மாதிரி டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்றது என்னென்னா, டிரான்சிஷன் அப்படின்றது changes a purine nucleotide to another purine or pyrimidine to another pyrimidine. நம்மளுக்கு பியூரின்னா என்ன, பைரிமிடின்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த பியூரின் வந்து பியூரினோட சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாவோ அல்லது பைரிமிடின் வந்து பைரிமிடினோட சேஞ்ச் ஆச்சுனாவோ அது வந்து டிரான்சிஷன் மியூட்டேஷன்ஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், தயமின் அண்ட் சைட்டோசினும் அடினைன் குவானைனும் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. அதாவது குவானைனுக்கு பதிலாக சைட்டோசினும், சைட்டோசினுக்கு பதிலாக குவானைனும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது இட் மே பி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து பியூரினுக்கு பதிலாக பியூரினாவோ அல்லது பைரிமிடினுக்கு பதிலாக பைரிமிடினோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு டிரான்சிஷன் மியூட்டேஷன். டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்றது என்னென்னா, பியூரின் வந்து பைரிமிடினாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி பைரிமிடின் வந்து பியூரினாக சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன்ஸ். ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, த நியூ கோடான் என்கோட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் டியூ டு டிரான்சிஷன் மியூட்டேஷன்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் கோடான் அப்படின்றது என்ன அப்படின்னா, ட்ரிப்ளெட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். அதுதான் வந்து என்னது கோடான் அப்படின்வாங்க. அந்த டிஆர்என்ஏல வந்து பார்த்திங்கன்னா கோடான் அப்படின்றது சீக்வன்ஸ் ஆஃப் 3 நியூக்ளியோடைடு, ட்ரிப்ளெட் ஆஃப் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து கோடான். அதாவது அடினைன் தயமின், அதே மாதிரி குவானைன் சைட்டோசின், அந்த மாதிரி 3 நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்றதுனா த நியூ கோடான் என்கோட்ஸ் எ டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் டியூ டு டிரான்சிஷன் மியூட்டேஷன். நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்றது த நியூ கோடான் இஸ் எ ஸ்டாப் கோடான் UAA யுரேசில் அடினைன் டியூ டு டிரான்சிஷன் மியூட்டேஷன் இட் லீட்ஸ் டு ப்ரீமெச்சூர் டெர்மினேஷன் டிரான்ஸ்லேஷன்ஸ். அதாவது நியூ கோடான் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல நான்சென்ஸ் மியூட்டேஷன்ஸில். அதே மாதிரி சைலண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது த நியூ கோடான் என்கோட்ஸ் த சேம் அமினோ ஆசிட் ஆஃப்டர் டிரான்சிஷன் மியூட்டேஷன். டிரான்சிஷன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, டிரான்சிஷன் அப்படின்றது பியூரினுக்கு பதிலாக பியூரினோ அல்லது பைரிமிடினுக்கு பதிலாக பைரிமிடினோ மாறுறது தான் டிரான்சிஷன். இந்த இடத்துல நியூ கோடான் என்கோட்ஸ் த சேம் அமினோ ஆசிட் ஆஃப்டர் டிரான்சிஷன் மியூட்டேஷன்ஸ். ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் 1 நியூக்ளியோடைடு சேஞ்ச் த ரீடிங் ஃப்ரேம் ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு டெலிஷன் ஃப்ரேம் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து ஒரு நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் ஒரு கோடான் வந்து ஃபுல்லாக டெலீட் ஆகும், இல்லை அப்படின்னா ஆட் ஆகும். இதுதான் வந்து ஒரு குரோமோசோம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல வந்து ஏபிசி அப்படின்னு இருக்குன்னா, அடிஷன் அப்படின்றக்குள்ளார இந்த பி அப்படின்ற இந்த நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் வந்து திரும்ப ஒன்றோட இருக்கப்போ ஏபிபிசி அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆட் ஆகும். இல்லை அப்படின்னா டியூ டு த மியூட்டேஷன் ஒன் பர்டிகுலர் பார்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் வில் பி டெலீட்டட். ஓகே. அது வந்து என்ன அப்படின்னா மிடில் டெலீட் ஆகலாம் அல்லது டெர்மினல் பார்ட்டில் டெலீட் ஆகலாம். ஸோ
இதுதான் வந்து என்னது அப்படின்னா மியூட்டேஷன்ஸ் ஆல்டரிங் த நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஸ்மால் ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வித்தின் அ ஜீன். உங்களுக்கு வந்து இந்த டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேஜர் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது இந்த டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தான் கீழே வந்து டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து தியரியாக கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீ பார்த்துக்கோ. மிஸ்ஸன்ஸ் நான் சினானிம்ஸ் மியூட்டேஷன்ஸ் அதெல்லாமே. ஓகே. ஸோ அடுத்தது பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம்? இட் ரெஃபர்ஸ் டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஏ ஸ்மால் நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் பேஸ் பேர்ஸ். ஒரே ஒரு பேஸ் பேரில் மட்டும் மாறுதல் நடந்தது இல்லை திடீர்னு மாற்றம் நடந்தது அப்படின்னா அது பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ். இதுதான் வந்து இந்த பேஸ் பேர்ஸ் ஆர் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ன்றோம். அந்த டைப்ஸ் தான் வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம்? டிரான்சிஷன், டிரான்ஸ்வர்ஷன், மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ், சைலண்ட் மியூட்டேஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து மேஜர் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்றத டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாரு. இது ஃபுல்லாக 3 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஆரிஜின் அப்படின்னா அது தோன்ற விதத்தை பொறுத்து பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆரிஜினை பொறுத்து மேஜர் டைப் ஆஃப் மியூட்டேஷன் என்ன அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், இன்டியூஸ்டு மியூட்டேஷன். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா என்ன சொல்லணும் நம்ம? சம் நேச்சுரல் டியூ டு தி நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்களாலோ அல்லது சுற்றுச்சூழலில் மாறுதல் ஏற்படுறதுனால உருவாகக்கூடிய மியூட்டேஷன் தான் ஸ்பான்டேனியஸ். ஸோ அக்கையர்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜன்ஸ். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அது எந்த மியூட்டாஜன்னால் உருவாகுது அந்த மியூட்டேஷன் அப்படின்றது தெரியாது. தென் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் அப்படின்னக்குள்ளார நம்மளுடைய தேவைக்காக பிளான்ட் ப்ரீடர்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் கிராப்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் தே மே பி இன்டியூஸ்டு த மியூட்டேஷன்ஸ் இன் plants or some other organisms. That is called induced mutations. அதோட ஃபியூச்சர் என்ன? அக்கர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜன். அது நம்மளுக்கு தெரியும் எதன் மூலமாக வந்து மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணுறோம். அது கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்டா அல்லது ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்டா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி செல் டைப் அப்படின்னாக்குள்ள சொமாட்டிக் ஆர் ஜெர்ம்லைன். சொமாட்டிக் அப்படின்றது அக்கர்ஸ் இன் நான் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், தட் இஸ் பாடி செல்ஸ். ஜெர்ம்லைன் அப்படின்றது ரீப்ரொடக்டிவ் செல்ஸில். தென் எஃபெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நாக் அவுட், நல். அதாவது மேஜர் டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் வந்து லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னக்குள்ள எலிமினேட்ஸ் த நார்மல் ஃபங்க்ஷன். அதுவோ அந்த இடத்துல ஒரு செல்லில் வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதோட பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து என்னாகும்? இட் வில் நாட் பி டன் இன் த ப்ராப்பர் மேனர். ஓகே. தென் ஹைப்போமார்ஃபிக் அப்படின்றது ரெடியூசஸ் நார்மல் ஃபங்க்ஷன். ஹைப்பர்மார்ஃபிக் அப்படின்னா இன்க்ரீசஸ் நார்மல் ஃபங்க்ஷன். ஹைப்போ அப்படின்னாவே எப்பயுமே ரெடியூசிங்னு அர்த்தம். ஓகேவா? ஹைப்போமார்ஃபிக் அப்படின்றது ரெடியூசஸ் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி செல்ஸ் அண்டு ஹைப்பர்மார்ஃபிக் இன்க்ரீசஸ் நார்மல் ஃபங்க்ஷன். கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது expressed at incorrect time or inappropriate cells, ectopic expressions. தென் மாலிகுலார் சேஞ்ச் அப்படின்றது என்னென்னா இந்த மாலிகுலார் சேஞ்ச் மட்டும் வந்து தனியாக உங்களுக்கு பழைய புக்கிலெல்லாம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு பெரிய 5 மார்க் கொஸ்டின் இது. பட் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கொடுத்த வரைக்கும் படி. நியூக்ளியோடைடு சப்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு நியூக்ளியோடைடுக்கு பதிலாக அந்த டிரான்சிஷன் சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து மாலிகுலார் சேஞ்சஸ். அதில் இருக்கக்கூடிய பேஸ் பேரோட அமைப்பு எப்படி மாறுது அப்படின்றது. ஓகே. எ பேஸ் பேரா இன் டிஎன்ஏ டூப்ளிக்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு வித் எ டிஃப்ரெண்ட் பேஸ் பேர். டிரான்சிஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? பியூர் இன்ட்டு பியூரின், அதாவது அடினைன் குவானைனாக மாறும், இல்லைனா குவானைன் அடினைனாக மாறும். ஆர் பைரிமிடின் டு பைரிமிடின், தயமின் அண்ட் சைட்டோசின். அடினைனும் குவானைனும் பியூரின், தயமின், சைட்டோசின், பைரிமிடின் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ எந்த இடத்துலையுமே அடினைனுக்கு பதிலாக குவானைனும் குவானைனுக்கு பதிலாக அடினைனும் மாறுச்சு, அல்லது தயமினுக்கு பதிலாக சைட்டோசினுக்கு பதிலாக தயமினாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் டிரான்சிஷன். டிரான்ஸ்வெர்ஷன் அப்படின்றது என்னென்னா தலைகீழ் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பியூரினுக்கு பதிலாக பைரிமிடினும் பைரிமிடினுக்கு பதிலாக பியூரினும் மாறும். அடினைனுக்கு பதிலாக தயமினும் சைட்டோசின் இருக்கிற இடத்துலலாம் குவானைன் மாறும். இன்செர்ஷன் அப்படின்றது என்னென்னா ஒன் ஆர் மோர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இன்செர்ஷன் அப்படின்றது அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வந்து அதிக அளவு இடைச்செருகளாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த லீனியர் மேனர் இந்த குரோமோசோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதுதான் ஒரு குரோமோசோம் அப்படின்னா, ஸோ இங்கே 1 2 3 4 அப்படின்னு ஜீன்கள் இருந்தது அப்படின்னா இன்செர்ஷன் அப்படின்னாக்குள்ளார இந்த 1 2 3 4க்கு நடுவில் திரும்பவும் 2 3 அப்படின்னு ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருந்தது அப்படின்னா
புதுசாக அதாவது எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது இந்த இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன், அதாவது மாலிகுலர் சேஞ்சஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தான். ஓகேவா? தென் டெலீஷன் அப்படின்றது 1 or more நியூக்ளியோடைட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஓகே. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். இந்த எஃபெக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது தான் வந்து என்னது, சைலன்ஸ், மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ், ஃப்ரேம் ஷிஃப்ட். இதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் வந்து இந்த டயக்ராமோடு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது இண்டிவிஜுவலாக கேட்டால் யூ மஸ்ட்டு இண்டிகேட் த சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் இன் தி அந்த ஸ்ட்ராண்டோடு போட்டு காமிக்கணும், 5-3 ஸ்ட்ராண்டோட. ஓகே. எஃபெக்ட் ஆன் ட்ரான்ஸ்லேஷன். சைலண்ட் அப்படின்றது நோ சேஞ்ச் இன் அமினோ ஆசிட் என்கோடட். மிஸ்சென்ஸ் அப்படின்றது சேஞ்ச் இன் அமினோ ஆசிட் என்கோடன். நான்சென்ஸ் வந்து கிரியேட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் டெர்மினேஷன் கோடான். டெர்மினேஷன் கோடான் அப்படின்னா என்ன சொன்னோம், இந்த மாதிரி 3 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் சேர்ந்து ஒரு கோடானை உற்பத்தி செய்யும். தென் ஃப்ரேம் ஷிஃப்ட் அப்படின்றது ஷிஃப்ட் டிப்லெட் ரீடிங் ஆஃப் கோடான்ஸ் அவுட் ஆஃப் கரெக்ட் ஃபேஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ்லேயும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மியூட்டாஜெனிக் ஏஜென்ட். ஸோ மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, மியூட்டேஷனை அதாவது திடீர் மாற்றத்தை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஃபேக்டர் தான் வந்து என்னது மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்றோம். த ஃபேக்டர்ஸ் விச் காஸ் ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஆர் கால்டு மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் ஆர் மியூட்டாஜென்ஸ். மியூட்டாஜென்ஸ் ஆர் ஆஃப் 2 types, ஃபிசிக்கல் மியூட்டாஜென் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜென். ஸோ இது வந்து செப்பரேட்டாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக்னா என்ன, கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஓகே. ஸோ ஃபிசிக்கல் மியூட்டாஜென் அப்படின்றது என்னன்னா, இது முதல்ல மியூட்டாஜென்ஸ் அப்படின்றத வந்து முல்லர் வாஸ் த ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் அவுட் ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக் இன் ட்ரோசோஃபில்லா. ட்ரோசோஃபில்லா அப்படின்றது என்னது, பழப்பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பழப்பூச்சியில் வந்து முதல்ல வந்து மியூட்டாஜென் அப்படின்றது, அதாவது ஃபிசிக்கல் மியூட்டாஜென் மூலமாக இயற்பியல் திடீர் மாற்ற காரணிகள் மூலமாக வந்து திடீர் மாற்றம் நடக்குதுன்றதை முல்லர் 1927 கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஃபிசிக்கல் மியூட்டாஜெனிக் அப்படின்றது என்னென்னா, ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, டெம்பரேச்சர், அதாவது எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், நியூரான், காஸ்மிக் ரேஸ், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ், தென் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஆஸ் அ ஃபிசிக்கல் மியூட்டாஜன் டு ப்ரொடியூஸ் மியூட்டேஷன் இன் வேரியஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதை தவிர என்ன இருக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மியூட்டேஷன், while rise in temperature breaks the hydrogen bonds between 2 DNA nucleotides, which affects the process of replication and transcriptions. டிரான்ஸ்கிரிப்ஷன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், படியெடுத்தல், அதாவது ரிப்ளிகேஷன், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வந்து 11th படித்தோம் இல்லையா. ஸோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னக்குள்ளார ஓல்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும், நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகும் ஆர்என்ஏ ப்ரைமர் மூலமாக. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்ட், அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய 2 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பிரேக் ஆகிறனால என்ன நடக்காது, அங்கே ரிப்ளிகேஷனும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் நடக்காது. ஓகேவா? தென் வந்து ரேடியேஷன்ஸ், இந்த டெம்பரேச்சர் மியூட்டேஷன் அப்படின்றது வந்து we have seen that என்னது ஒரு 7 or 8 ஒரு மினிமம் 10 இயர்ஸே இருக்கும். 10 years பேக் ஒரு படம் வந்தது தெரியுமா, அம்புலி அப்படின்னு சொல்லி. அதில் வந்து இந்த மியூட்டாஜெனிக்கை வந்து நல்லா ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பயோடெக்னாலஜி அந்த மியூட்டாஜெனிக்கை பற்றின அறிவு இல்லாதனால அதை வந்து என்ன சொல்லிட்டாங்க, பேய் படம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து தே மே பி இன்டியூசிங் த மியூட்டேஜன்ஸ் இன் த எம்ப்ரியோ ஆஃப் த உமன். அந்த அம்மாவோட கருவில் இருக்கக்கூடிய அந்த வந்து எம்ப்ரியோவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மிருகத்தோட அந்த ஜீன்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் டிஎன்ஏவை வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, தட் லேடி வில் கம்ஸ் அவுட் டியூரிங் தி சோலார் எக்லிப்ஸ். அந்த சோலார் எக்லிப்ஸ் அப்போ வெளியே வரும் பொழுது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, குரோமோசோமல் அப்ரேஷன்ஸ் நடந்துடும். குரோமோசோமல் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்கும். டியூ டு தி ஹை டெம்பரேச்சர்னால அங்கே உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோவில் வந்து ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் நடக்கிறனால அந்த பிறந்த குழந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் இருக்கும். இட்ஸ் என் ஹைலி சயின்டிஃபிக் கான்செப்ட். பட் என்னாச்சு, அதை வந்து ஒரு பேய் படம்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து நல்லா தெளிவாக இந்த எப்படி 7ஆம் அறிவில் பயோடெக்னாலஜியை வந்து டீட்டெயிலாக சொன்னாங்களோ, அதே மாதிரி மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் மியூட்டேஷன்ஸ்னால் என்ன, மியூட்டேஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து அதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதில் இஃப் இட் இஸ் பாசிபிள் யூ see that மூவி ஒன் டைம். தென் ரேடியேஷன் அப்படின்றது என்னென்னா, த
magnetic spectrum contains shorter and longer wavelength rays than the visible spectrum. These are classified into ionizing and non-ionizing radiation. Ionizing radiations are short wavelength and carrying enough higher energy to ionize electrons from atom. X-rays, gamma rays, alpha rays, beta rays and cosmic rays which breaks the chromosomes and chromatids in irradiated cells. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ரேடியேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் மியூட்டாஜன் அப்படின்றதுலேயே வந்து எக்ஸ்ரேஸ் காமா ரேஸ் ஆல்ஃபா ரேஸ்லாம் சொன்னோம் இல்லையா, இது வந்து அயனைசிங் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் அயனைசிங் ஆர் அயனைசிங் ரேடியேஷன்வாங்க. இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. அயனைசிங் விச் இஸ் கால்டு ஃபிசிக்கல் மியூட்டேஜன். எக்ஸாம்பிள் ஃபார் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் காமா ரேஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக்ஸ் தி குரோமோசோமல் மியூட்டேஷன் நடக்கும். அதனால் அந்த குரோமாட்டிட் அப்படின்றது என்னது, கண்டென்ஸ்டு குரோமோசோமல் தான் வந்து என்ன சொல்லுவோம், குரோமாட்டிட் அப்படின்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செல்களில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸில் வந்து மியூட்டேஷன்ஸை தோற்றுவிக்கக்கூடியது. தென் நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்றது வந்து யூவி ரேஸ் ஹாவ் லாங்கர் வேவ்லென்த் அண்ட் கேரி லோயர் எனர்ஜி. ஸோ தே ஹாவ் லோயர் பெனட்ரேட்டிங் பவர் தேன் த அயனைசிங் ரேடியேஷன்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் unicellular microorganisms, spores, pollen grains which possess nuclei located near surface membrane. ஸோ யூவி ரேஸ் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு லாங்கர் வேவ்லென்த் இருக்கும், அதே மாதிரி லோ எனர்ஜி இருக்கிறதுனால அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் வந்து அது ஸ்போர்ஸோ அல்லது போலன் கிரெயினோ இருக்கக்கூடியதில் வந்து மியூட்டேஷனை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தென் சர்பதி சொனாரே அப்படின்றது என்னென்னா Sarbadi sonare is a mutant variety of wheat which is developed from Mexican variety. Sonaro 64 by irradiating of gamma rays. அதாவது சர்பதி சொனாரே அப்படின்றது வந்து ஒரு கோதுமையினுடைய ஒரு வெரைட்டி. அதாவது மியூட்டன்ட் வெரைட்டி அப்படின்னா என்னென்னா திடீர் மாற்றம் செய்து உருவாக்கப்பட்ட வெரைட்டி. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, பிளான் ப்ரீடிங்கில் வந்து இது அதிக அளவு பயன்படுத்துவாங்க அப்படின்னு. இந்த மெக்சிகன்லேருந்து வந்த சொனாரோ 64 அப்படின்ற ஒரு வெரைட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமா கதிர்களுக்கு உட்படுத்தி அதில் வந்து மியூட்டேட்டன் நடைபெற வச்சு அதன் மூலமாக உருவானது தான் வந்து சர்பதி சொனார் அப்படிங்கிற ஒரு மியூட்டன் வெரைட்டி ஆஃப் வீட். ஓகே, இட் இஸ் த ஒர்க் ஆஃப் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஹிஸ் டீம். நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிளான் ப்ரீடிங்கில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை செஞ்சது யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா யார் சொல்லியிருக்கோம், போர்லாக் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது எம்எஸ் சுவாமிநாதன். இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவர் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பயோடெக்னாலஜி. அவரோட பேரில் எம்எஸ் சுவாமிநாதன் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்ட்டு மெட்ராஸில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஓகே, தென் கேஸ்டர் ஆர்னா அப்படின்றது வந்து கேஸ்டர் ஆர்னா இஸ் எ மியூட்டன் வெரைட்டி ஆஃப் கேஸ்டர் which is developed by treatment of seeds with thermal nutrients in order to induce very early maturity. அதாவது கேஸ்டர் அப்படின்னா அந்த ஆமணக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆமணக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக வந்து டெவலப் ஆகிறதுக்கு 270 days இருக்கும் ஒரிஜினல் வெரைட்டி. அது வந்து எந்த வெரைட்டி அதோட மெச்சூரிட்டி பீரியடை வந்து அதாவது குறைந்த அளவு நாட்களில் வந்து மெச்சூர் ஆகிற மாதிரி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹவு த சீட்ஸ் வர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த சீட்ஸ் வித் தெர்மல் நியூட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு இன்டியூஸ் வெரி ஏர்லி மெச்சூரிட்டி 120 days இன்ஸ்டெட் ஆஃப் 270 days as ஒரிஜினல் வெரைட்டி. கேஸ்டர் எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஸ்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து கேஸ்டர் ஆயில் எடுக்கிறோம், அதே மாதிரி பயோடீசல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த காட்டு ஆமணக்கு இருக்குல்ல, ஜெட்ரோபஸ் குர்கா அப்படின்ற ஒரு காட்டு ஆமணக்கிலேருந்து அதிக அளவு பயோடீசல் உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த விதைகளை வந்து அதிக அளவு உற்பத்தி செய்யும் பொழுது தட் வில் பி எக்கனாமிக் வேல்யூபிள். ஸோ இந்த மாதிரி பிளான் பிரீடர்ஸ் தே மே பி டூயிங் த மியூட்டேஷன்ஸ் ஒர்க் இன் தி ப்ரீடிங் ஒர்க் டு இன்க்ரீஸ் தி high quality and quantity of as well as to increase the economic of the country. ஸோ அந்த மாதிரி கிராப்ஸில் எல்லாமே வந்து இந்த மியூட்டேஷன்ஸையோ அல்லது வேறு அந்த பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி பல புதிய முறைகளையோ கையாளுவாங்க. ஓகேவா, தென் இது எல்லாமே வந்து என்னது ஃபிசிக்கல் மியூட்டாஜன் அப்படின்றக்குள்ளார எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், நியூரான், காஸ்மிக் ரேஸ், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதெல்லாமே ஃபிசிக்கல் மியூட்டாஜன்ஸ். இதில் வந்து
அயனைசிங் அண்ட் நான் அயனைசிங்னு இருக்குது. அயனைசிங் ரேடியேஷனில் வந்து ஷார்ட் வேவ் லென்த் இருக்கும், ஹை எனர்ஜி இருக்கும். ஸோ அது எல்லாமே என்னது அப்படின்னா எக்ஸ்ரே, காமா ரேஸ், ஆல்ஃபா ரே, பீட்டா ரேஸ், காஸ்மிக் ரேஸ் எல்லாமே வந்து அயனைசிங் ரேடியேஷன்ஸ். வேறஸ் யூவி ரேஸ் வந்து ஷார்ட் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ். அதே மாதிரி கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் அப்படின்ற என்னென்னா, ஸோ chemicals which induce mutation are called chemical mutagens. Some chemical mutagens are mustard gas, nitrous acid, ethyl and methyl methane sulfonate, EMS ethyl methane sulfonate, MMS அப்படின்றது methyl methane sulfonate, ethyl urethane, manganese salt, formaldehyde, eosin and anthracene. ஸோ இது எல்லாமே வந்து என்னது chemical mutagens. These chemicals are used to induce the mutations in some food varieties. ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த தாவரத்தில் வந்து அதிக அளவு விளைச்சலை உண்டு பண்ணணும், என்ன மாறுதல்களை ஏற்படுத்தணும்னா அதுக்கான மியூட்டேஷன்ஸை வந்து இன்டியூஸ்டு மியூட்டேஷன்ஸ் மூலமாக நாமளே வந்து திடீர் மாற்றத்தை தோற்றுவிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது இதெல்லாமே. ஓகேவா? தென் example, nitrous oxide alters the nitrogen base of DNA and disturb the replication and transcription. That leads to the formation of incomplete and defective polypeptide during translations. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நைட்ரஜன் பேஸ் பேர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்னாகும், டிஎன்ஏ ரிப்ளிகேஷனும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் சரியாக நடக்காது. அதனால் என்னாகும், இன்கம்ப்ளீட் பாலிபெப்டைட் செயின்ஸ் உருவாகும் டிரான்ஸ்லேஷன் அப்போ. ஓகே. தென் மஸ்டர்ட் கேஸ், டைக்ளோரோ ஈத்தைல் சல்ஃபைடு யூஸ்ட் அஸ் கெமிக்கல் வெப்பன் இன் வேர்ல்டு வார் 1. ஸோ கெமிக்கல் வெப்பன் அப்படின்றது என்னென்னா மஸ்டர்ட் கேஸ், டைக்ளோரோ ஈத்தைல் சல்ஃபைடு. அதே மாதிரி ஹெச்ஜே முல்லர் ஃபஸ்ட்டு டைம் யூஸ்ட் எக்ஸ்ரேஸ் டு இன்டியூஸ் மியூட்டேஷன்ஸ் இன் ஃப்ரூட் ஃப்ளை. பழப்பூச்சியில் வந்து முதல்ல அதை வந்து மியூட்டேஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு முல்லர் எதை யூஸ் பண்ணார், எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணார். அதே மாதிரி எல்ஜே ஸ்டாட்லர் ரிப்போர்ட்டட் இன்டியூஸ்டு மியூட்டேஷன்ஸ் இன் பிளான்ஸ் பை எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். கெமிக்கல் மியூட்டாஜெனிசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை சி ஆர்பெக். தென் அது நெக்ஸ்ட் வந்து கோமியூட்டாஜென்ஸ். கோமியூட்டாஜென்ஸ் அப்படின்றது என்னென்னா, the compound which are not having own mutagenic properties but can enhance the effects of known mutagens are called co-mutagens. அதாவது ஒரு காம்பவுண்டுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மியூட்டாஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. மியூட்டாஜெனிக் ப்ராப்பர்ட்டின்னு மியூட்டேஷனை தோற்றுவிக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஆனால் வந்து என்ன பண்ணும், இட் வில் பி எஃபெக்ட் ஆஃப் நோன் மியூட்டாஜென்ஸ் ஆர் கால்ட் co-mutagens அப்படின்னு பேர். அதாவது விச் ஆர் நாட் ஹேவிங் ஓன் மியூட்டாஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் பட் கேன் என்ஹான்ஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நோன் மியூட்டாஜென்ஸ். அதாவது அதுக்கு வந்து மியூட்டாஜெனிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கே இருக்காது. அதாவது தட் காம்பவுண்ட் டஸ் நாட் ஹாவ் இட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஆனால் என்ன பண்ணுவோம், இட் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் நோன் மியூட்டாஜென்ஸ். அதுக்கு அந்த மியூட்டாஜனோட சேரும்பொழுது அதோட எஃபெக்ட் அதுக்கு இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள், அஸ்கார்பிக் ஆசிட் இன்க்ரீஸ் த டேமேஜ் காஸ்டு பை ஹைட்ரஜன் பெராக்சைடு. caffeine increase the toxicity of methotetraxide. ஸோ வேறு ஒரு பொருளோடு சேரும் பொழுது, ஒரு மியூட்டாஜனோடு சேரும் பொழுது அதோட கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ்.